எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா குபேரா. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, சேகர் கமலா டைரக்ஷனில் வந்திருக்க படம் குபேரா. இந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்டாக செட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சேகர் கமலா அப்படி ஒரு டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப கதை வயசு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். படம் ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங் எந்த அளவுக்கு நம்ம ரசித்து பார்ப்போமோ அந்த அளவுக்கு ஸ்டோரி வந்து ரொம்ப பொறுமையாக தான் போகும். அதே மாதிரி படத்தில் தனுஷ் அவரோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காப்புல. தனுஷோட ஆக்டிங் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து 3 பேர்த்தோட கதையிலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ் தான். தனுஷுங்கிறது வந்து இந்த படத்தில் ஒரு பெக்கராக நடிச்சிருக்காப்புல. ராஷ்மிகா மந்தனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மென்ஷனில் வாழ்கிற ஒரு பொண்ணாகவும் காமிச்சிருப்பாங்க. நாகார்ஜுனா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்மேன், அவரோட கேரக்டராகவே குறிக்கும். அதே மாதிரி இந்த கதை சுற்றி எது நகருதுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பணம் தான். பணம், மனிதநேயம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. பணம் விஷயத்தை அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட் ஆஃப்ல இருக்கட்டும், அதே மாதிரி மனிதநேயம் அப்படின்னு ஒரு சொல்கிற பாயிண்ட் ஆஃப்ல இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பணம் தான் ஒரு பிக்கெஸ்ட் ஒரு 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 பெரிய விஷயமா நம்ம பார்க்கப்படுற ஒரு கதை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இந்த படம் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, பணம் ஒருத்தனை எப்படி மாற்றுது, ஒருத்தனை எப்படி திருத்துது அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையை. அதாவது பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு கேரக்டரும், பணத்தை விட மனிதநேயம் ரொம்ப ரொம்ப பெருசுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டரும், இந்த கேரக்டருக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனையை மையமாக வச்சுதான் இந்த குபேரா படம் இருக்குது. அதே மாதிரி படத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தனுஷ் அவரோட கரியரில் இவ்வளோ எப்படி சொல்லணும்னா ஒரு பெக்கராக இது வரைக்கும் அவர் நடித்து நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அடுத்து ராஷ்மிகா மந்தனா அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட அந்த ஆட்டிடியூடில் அவங்க பண்ணுற அந்த விஷயம், அவங்களும் சில விஷயங்கள் பண்ணுறாங்க, அதை அவங்களுக்கு எப்படி ரிஃபெக்டாக ஆப்பனண்ட்டாக மாறுது. நாகார்ஜுனாவோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பிஸ்னஸ்மேன், அவருக்குள்ள விஷயங்கள், அவருக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிறாப்புல. அவர் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம். தனுஷ் சில விஷயங்கள் மாறும் போது அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை. இந்த மாதிரி 3 பேர்த்தோட கதைகளை ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல சேகர் கமலா. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி யாருன்னு தெரியல. ஸோ நான் வீடியோ கீழே நான் பேர் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பியோட பி ஜேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓகே தான். அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நல்லா டீசெண்டாக இந்த படத்துக்கு என்னென்ன சீன்ஸ் இந்த பிஜிஎம் வேணுமோ அதை டீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காப்புல. ரெண்டாவது, இந்த படத்தில் நாகார்ஜுனா தனுஷோட கேரக்டர் ரொம்பவே நல்லா சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா கேரக்டருக்குள்ளும் ஒரு ஷேடு இருக்கும். அதே மாதிரி இவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்னென்ன ஷேடு இருக்குங்கிறத இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தனுஷ் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காப்பு. ஏன்னா ஒரு உண்மையாகவே எப்படி சொல்லணும்னா நம்ம அவர் எப்படி இருக்காப்புல, இப்படி தான் இருப்பாங்களா, ரியாலிட்டியில் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் தனுஷ் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காப்புல. ரெண்டாவது, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். எது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியாத புதிராக இருக்கும். என்ன நடக்குது, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க,
ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப லேகாக இருக்காது, ரொம்ப ரசிங்கபடியாக தான் இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து அந்த சீன் அடுத்தடுத்த சீனில் நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் டைலாக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ எப்படி சொல்லணும்னா ஒரு சில சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, ஃபேக்ட் தானே, இப்படி தான் நடக்குது, நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிற அந்த டைலாக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி டைலாக் ரொம்ப நல்லாவே ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் டைலாக்ஸ். மற்றக்குள்ள பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 2 பாட்டு அது மாதிரிலாம் கம்மி தான். படத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு எப்படி இருப்பாங்க, அவங்களோட லைஃப் எப்படி, இது மாதிரி இந்த படத்தில் நிறையா பேர்த்தோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டலோன் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொன்னோம், ஒரு பிஸ்னஸ் மேன் கேரக்டர் அவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா அவரோட லைஃப்பில் என்ன பண்ணுறாப்புல, என்ன இல்லீகலாக என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேரக்டர். இந்த மாதிரி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பாட்டாக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி நாகார்ஜுனா வந்து தனுஷை கூட்டிகிட்டு வந்து அவரை எப்படி ஒரு வேற ஆளாக மாற்றுறாப்புல, மாற்றி அவருக்குள்ளே அவர் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை நம்ம எப்படி பார்க்கணும், அவனோட மனநிலையில் எப்படி இருக்குது, காசுங்கிறது ரொம்ப முக்கியம்தான், அதே நேரத்தில் மனித நேயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த படத்தோட கதையே. ஸோ இந்த படத்தில் நம்ம கதையை அவ்வளோ நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்பவே கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். படம் கண்டிப்பாகவே சூப்பராக இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். படத்தில் எந்த ஒரு லேகும் கிடையாது, இப்போ ஒரு சீன் கூட போர் அடிக்காது, எதுவுமே நம்மளுக்கு தோணாது. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்ச். ஆனால் இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான மூவின்னு தனுஷ் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாப்புல. ஸோ ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்சபிளான மூவி தான் இந்த குபேரா. அவ்வளோதான் இந்த படத்தோட ரிவ்யூ. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் இந்த படத்தை பார்க்க போகிறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FP சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.